அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்குவம் என்பது என்ன, பக்குவம்னா என்ன அப்படிங்கிறது தான். பக்குவம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம சொல்லலை, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா, அனுபவம் மிக்கவர்கள் தான் சிறந்த ஆசான்கள். ஆசிரியர் அப்படின்னா எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு பலதை கடந்து வந்திருக்கிறாங்க. நமக்கு ஆசிரியர்கள் அப்படின்னா டீச்சர்ஸ் மட்டுமே ஆசிரியர்கள் கிடையாது. நம்மளே சொல்லுவோம் இல்லையா, எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்துட்டு நடக்க கற்றுக் கொடுத்தது என்னுடைய தந்தை, பேச கற்றுக் கொடுத்தது என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி ஒன்றொன்றுத்துக்கும் நம்ம அம்மா அப்பாலேருந்தே ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா. அம்மா அப்பா தான் நமக்கு வாழ்க்கைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க. அப்போ அங்கேருந்தே தான் நம்மளோட அனுபவம் தொடங்குது. அது வந்துட்டு வயசில் ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு பருவ காலத்துலேயும் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி மாறிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்துட்டு அனுபவம். நேற்று பிடிச்சது இன்றைக்கி பிடிக்காமல் போகும், இன்றைக்கி பிடிக்காதது நாளைக்கு பிடிக்கும். இன்றைக்கி கோபமாக ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்போம், அடுத்த நாள் அதே மாதிரியான சூழ்நிலையில் நம்மளே வந்துட்டு கலகலன்னு சிரிச்சிருப்போம். இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எல்லாத்தையுமே வந்துட்டு சரிதான் போகுது அப்படின்னு கடந்து போகிற ஒரு மனப்பக்குவத்தை தான் வந்துட்டு நம்ம பக்குவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பக்குவத்தை எது கொடுக்குது அப்படின்னா வந்துட்டு அனுபவம் தான் வந்துட்டு கொடுக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ரெக்கார்ட் நோட்டில் வந்துட்டு பேஜ் இல்லை அப்படின்னு நானெல்லாம் அழுதுருக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கையில், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கையில் ஒரு சயின்ஸ் ரெக்கார்ட் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டு 2 லைன் சென்டென்ஸ் மட்டும் எனக்கு எழுதணும். அப்போ எனக்கு அந்த பேஜே முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்துட்டு அப்போ அந்த பேஜ் யார்கிட்ட போய் கேட்போம், நம்ம யாராவது ஒருத்தவங்க அந்த ஒரு பேப்பரை வந்துட்டு நமக்காக கிழித்து கொடுத்து அதை நம்ம வந்துட்டு ஒட்டணும் இல்லையா நம்மளோட ரெக்கார்ட் நோட் புக்கில். அப்போ வந்துட்டு உலகமே இருண்ட மாதிரியெல்லாம் எனக்கு போயிருந்துருக்குது. இப்போயும் நம்மளில் சில பேர் வந்துட்டு அதை வந்துட்டு, அதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு சின்ன டென்ஷன் இருக்குது, இல்லை படிக்கிற குழந்தைங்க வந்துட்டு ஒரு ஹோம்ஒர்க்கு பண்ணாமல் நம்ம போயிட்டோம், இல்லை ஒரு பென்சில் பாக்ஸ் மறந்துட்டு போயிட்டோம் எக்ஸாம் டைமில் அப்படின்னா மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு உள்ளாயிடுவோம் இல்லையா. இப்போ நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, என்னடா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கையில் ஒரு பென்சில் பாக்ஸ் இல்லை, ஒரு பென்சில் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம எவ்வளவு பயந்துருப்போம். மிஸ் என்ன சொல்லுவாங்களோ, நம்ம இப்போ எப்படி வந்துட்டு எக்ஸாம் எழுத போகிறோம், அந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த உலகமே இந்த டெட் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம், இதுக்கு மேலே நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டு ஆளாகி இருப்போம் இல்லையா. அப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு கிடையாது. ஏன் அப்படின்னா, லைஃப் இஸ் அ சைக்கிள். அது வந்துட்டு ஒரு காலச்சக்கரம். ஒரு முகநூல் பதிவில் வந்துட்டு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கூட நான் வந்துட்டு மறைக்கவோ மறுக்கவோ விரும்பலை. ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தைகளோட ஆழம் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஆழம். இந்த வாழ்க்கை சக்கரத்தை இதை விட வந்துட்டு நல்லா வந்துட்டு வேறு யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். சோபனா குமரவேல் அப்படிங்கிற ஒரு முகநூல் பதிவாளர் வந்துட்டு நல்ல நல்ல வார்த்தைகளால் நல்ல ஆணித்தரமாக வந்துட்டு அதை சொல்லியிருப்பாங்க. இதை விட ஒரு அனுபவமிக்க சொற்களை வந்துட்டு நான் பார்த்ததில்லை அப்படிங்கிற இந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நேர்த்தியாக வந்துட்டு அந்த இதை வந்துட்டு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தகுந்த வார்த்தைகளை வந்துட்டு நேர்பட வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, காலச்சக்கரம். அவங்க அந்த இதுக்கு கொடுத்த தலைப்பே பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 20 வயசில் வந்துட்டு இது வேணும் அப்படின்னு தோணும், இது வேணும் அப்படின்னா இதுதான் வேணும் அப்படின்னு தோணும். 30 வயசில் இது வேணும் அப்படின்னு தோணும். 20 வயசில் என்ன தோணுது அப்படின்னா அதுதான் வேணும் அப்படின்னு தோணுது. அது தவிர வேறு எந்த சப்ஸ்டியூட் கொடுத்தாலும் நம்ம மனசு வந்துட்டு அதை ஏற்றுக்காது. அந்த பொருள் வேணும்னா அது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. 30 வயசில் அதுவே எப்படி மாறுது அப்படின்னா, இது வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணும், இதுதாங்கிறது மாதிரி இது வேணும் அப்படிங்கிறது தோணும். 40 வயசில் என்ன ஆகும் அப்படின்னா, இது போதும் அப்படின்னு தோணும். 50 வயசில் என்ன ஆகும் அப்படின்னா, இது இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு தோணும். 60 வயசில் எப்படி ஆகுது அப்படின்னா, எது இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு தோணுமா.
70 வயசில் என்னாகும் அப்படின்னா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தோணும். அப்போ ஒரு காலச்சக்கரம், கால சுழற்சி, கால மாற்றம் வந்துட்டு எப்படி மாறுது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பிடிவாதத்தை எல்லாம் வந்துட்டு முடக்குவாதமாக வந்துட்டு முடக்கி போட்டுரும். நம்மளோட அதிகாரத்தை எல்லாம் வந்துட்டு கூனி குறுகி ஆக்க வச்சுரும். நம்மளோட ஆணவம் எல்லாம் அப்படியே பணிவாக மாற ஆரம்பிக்கும். நம்மளோட அதிகாரம் எல்லாம் என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா, மிரட்டல், அதிகார தொனி இதெல்லாமே வந்துட்டு கப்சிப்புன்னு அப்படியே அடங்கி போயிடும். எது வேணும்னு நம்ம ஆளாக பறந்தோமோ அதெல்லாம் வேண்டாம், அது தூரமாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுவோம். எதற்காக ஓடினோம், எதற்காக ஆசைப்பட்டோம், எதற்காக எதை செய்தோம் இதெல்லாம் வந்துட்டு மறந்து போய் காலப்போக்கில் மறுத்து கூட போகலாம் அப்படின்னுட்டு. மறுத்து அப்படிங்கிறது மறத்து போகலாம், மறந்தும் போயிடும், மறத்தும் போயிடும். அது வந்துட்டு அந்த காலங்கள், டைம் இஸ் அ பெஸ்ட் ஹீலர் அப்படிங்கிற நான் இதை பர்சனலாக நிறைய விஷயங்களில் வந்துட்டு ஆமாம். அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகுது அப்படின்னா, நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஓகே, நம்மளோட சுய சிந்தனை நமக்கு உணர்த்தும் இல்லையா, இந்த ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னா, நான் அந்த பெஸ்ட்டு சொல்யூஷனை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி, இதை பண்ணுனா அதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது அப்படின்னா, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டுவர்ட்ஸ் தி பெட்டர்மெண்ட் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் என்ன பண்ணினாலும் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு போகவே மாட்டேங்குது. அது அந்த ஸ்டாக்னண்ட்டாக அந்த கஷ்டங்கிறது வந்துட்டு எனக்கு அந்த ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னா, லெட் இட் பி. அதை வந்துட்டு லிவிங் த லைஃப் இன் இட்ஸ் ஃப்ளோ. இப்படி தான் நடக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படிங்கிறது. எனக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நம்ம கடவுள் கையில் விட்டுறலாம் அந்த மாதிரி. அதாவது நீங்கள் அதில் எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் எது பண்ணாலும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அதை குடைய என்னாகும் அப்படின்னா அந்த பிரச்சனை மேலாகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கே தவிர, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கம்முன்னு விட்டுடலாம். அப்போது அது என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். இன்றைக்கி வந்துட்டு அந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக இருக்கும், நாளைக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு ரொம்ப சின்னதாக மாறும். இந்த பழைய படத்தில் கூட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம், எனக்கு அது யார் நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை, இந்த கருத்து மட்டும் எனக்கு நல்லா பதிஞ்சிருந்தது. என்ன சொல்லுவாங்கன்னா, பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டு கல் மாதிரின்னு யோசிச்சுக்கோ, கல்லை வந்துட்டு கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்த அப்படின்னா வந்துட்டு அது மிகப்பெரிய கல்லாக தெரியும். அதை அப்படி தூரமாக வச்சு பார்த்த அப்படின்னா அது ஒரு சிறிய புள்ளியாக மாறிடும். அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்ம எதெல்லாம் வந்துட்டு ஆசைப்படுறோம், எதெல்லாம் கிடைச்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிறோம், கடைசியில் எந்த சுச்சுவேஷனுக்கு வந்துடுவோம் அப்படின்னா அது இல்லைன்னா கூட நம்ம வாழ பழகியிருப்போம். 5 வயசில் வந்துட்டு ஒரு சைக்கிள் கிடைக்கல அப்படின்னு நம்ம அழுதுருப்போம். இப்போ நமக்கு வந்துட்டு 50 சைக்கிள் வாங்குறதுக்கு கூட வசதி இருக்கும். ஆனால் அந்த சைக்கிள் வந்துட்டு நமக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை வந்துட்டு கொடுக்கறதில்ல. இதுதான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நடக்கும் அப்படிங்கிறது. காலப்போக்கில் மறந்து போகும், மறத்து போகும் அப்படின்னு படித்தோம் இல்லையா. தீரா பகையை தந்து வன்மத்தோடு வாழ்ந்து ஆட விடுவதும் காலம்தான். அதன் பின் ஆட்டத்தை அடக்கி மறதியை கொடுத்து ஓரமாய் உட்கார வைப்பதும் காலம்தான். வெளியே மாளிகையாய் தோற்றமளிக்கும் எதுவும் உள்ளிருக்கும் விரிசல்களை எடுத்துரைக்காது. அதாவது வெளியில் நீங்கள் பார்க்குறப்போ அது பயங்கரமாக தெரியும், ஆனால் உள்ளே போனால் தான் வந்துட்டு அதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறேன். ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸிபிஷனோ இல்லை வந்துட்டு ஒரு ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஒரு ஹோட்டலே திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொடுக்குற அந்த பப்ளிசிட்டியை பார்த்து அந்த பக்கம் போகிறப்போ வர்றப்பெல்லாம் நம்ம என்ன நினைப்போம், ஓகே இந்த ஹோட்டலுக்குள்ளே நம்ம போயிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறப்போ உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம். 2வது டைம் 3வது டைம்லாம் நீங்கள் போகிறப்ப அது பழகிரும் இல்லையா. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது நீங்கள் தான் மனுஷன் ஒரே தான், ஹோட்டல் அதே தான், அதில் எதுவுமே மாறலை, நம்ம ஆசைப்பட்டது தான். ஆனால் நம்ம அது அடிக்கடி போய் வர இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும், அந்த ஃபஸ்ட் டைம் உள்ள எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு நமக்கு இருக்காது இல்லையா.
ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிற சின்ன வயசில் வந்துட்டு டிப் பென்சில்லாம் இருக்கும், பென் எல்லாம் கலர்ஸாக வச்சுருப்போம், க்ரையான்ஸ் எல்லாம் நமக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரையிலும் வச்சுக்கலாமா. கலர் அடிக்கணும், பெரிய பெரிய நீளமான கலர் பென்சில்ஸ் வாங்கணும், பென் எல்லாம் வித்தியாசமாக வாங்கணும் அப்படின்னா. இப்போ வந்துட்டு நமக்கு என்ன மனநிலைமை இருக்கும், ஒரு 40 வயசில் நமக்கு என்ன மனநிலைமை இருக்கும் அப்படின்னா, கலரான பென்ஸோ அழகழகான பென்ஸோ வந்துட்டு வேணுங்கிறது அவசியம் இல்லை. பேனாங்கிறது எழுதுறதுக்கு மட்டும்தான், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மூடியோட ஒரு அழகான எழுதுகிற ஒரு பேனா, இதுதானே நம்ம ஆசைப்படுறோம். முன்னாடி சிறு வயசில் பார்த்த மாதிரி அந்த பென் எனக்கு பிங்க் கலரில் இருக்கணும், ப்ளூ கலரில் இருக்கணும், என்ன எழுதுது அப்படிங்கிறது நம்ம அதை செக் பண்ண மாட்டோம். ஹவ் இட் லுக்ஸ், அந்த அவுட்லுக் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது, அது ஒரு ஆடம்பரமாக இருக்குதா, அட்ராக்டிவாக இருக்குதா, இதை தானே நம்ம பார்ப்போம். அதுவே காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரொஃபஷ்னலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா பேனாங்கிறது எழுதுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த நம்ம அந்த கதைக்கு வரும். இந்த வெளியில் உள்ள எவ்வளோ பெரிய மாளிகையாக இருந்தாலும் உள்ளிருக்கும் விரிசல்களை வந்துட்டு அது எடுத்துரைக்காது. வெளியில் ஆடம்பரமாக தோன்றது எல்லாமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு அவ்வளோ உள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. இந்த 2 லைன் வந்துட்டு நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல, அது பல அவமானங்களை கடந்துதான் வரும். அதற்கு பல அவமானங்களை நீங்கள் கடந்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் பக்குவம் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு பெரிய பாறை இருக்குது இல்லையா, அந்த பாறையில் வந்துட்டு பாறையாகவே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்றுமே யாரும் வந்துட்டு அது மொட்டை பாறை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்படி தானே. அதுவே வந்துட்டு ஒரு அழகிய சிற்பமாக வந்துட்டு அதை செதுக்கல, அடி வாங்க சிலையாகுது இல்லையா, சிலையானால் தான் வந்துட்டு அதோட மதிப்பீடே வந்துட்டு கூடுது. மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு பொருள் கல்லாக இருக்கிற வரைக்கும் அதுக்கோட வேல்யூ வந்துட்டு கம்மியாக இருக்கும். அந்த கல்லே வந்துட்டு ஒரு ஆபரணமாக நம்ம செய்யலையோ, இல்லை ஒரு சிலையாக வந்துட்டு அதை வந்துட்டு உருவகப்படுத்தலையோ, மதிப்பு கூட்டி அதை வந்துட்டு வியாபாரப்படுத்தல, அதோட விலை மதிப்பு அப்படிங்கிறது பயங்கர அபரிவிதமாக இருக்குது இல்லையா. அதே தான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, God has always a better plan. உங்களுக்கு நான் இது வந்துட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் 100க்கு 100% வந்துட்டு இதை நான் எனக்கு கிடைத்த பக்குவம் அப்படி தான் நான் வந்துட்டு அதை அனுபவிச்சிருக்கிறேன். எப்படி அப்படின்னா, சில விஷயங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சந்தானமா பிரேம்ஜி டைலாக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன அப்படின்னா, ஆம்பூர் பிரியாணி வந்துட்டு ரோட்டோரத்தில் உள்ள நாய்க்கு தான் கிடைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும், அப்படி தானே. அந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இயற்கை வந்துட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கோம், விதி வந்துட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்துட்டு அந்த இதை நோக்கி ஓடுறீங்க, அதை நோக்கி நம்ம வந்துட்டு நம்மளோட தலையெழுத்து வந்துட்டு அதை நோக்கி பயணிக்க வைக்கும். நம்ம அதில் எவ்வளோ கஷ்டப்படாமல் பயணிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பக்குவம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அது கிடைக்கல அப்படிங்கிறப்போ அதை விட நல்லா ஒன்று கிடைக்கிறதுக்காக தான் அது கிடைக்காம போயிருக்குது. அதை வந்துட்டு நம்ம மனசு வந்துட்டு ஏற்றுக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம், ரொம்ப கவலைப்பட்டிருப்போம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சர்டைன் காலத்துக்கு அப்புறம் ஓகே, இதனால் நமக்கு அதை விட ஒரு பெஸ்ட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மனசு வந்துட்டு ஒத்துக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா உண்மைகளை உணர ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் ஓகே, இதனால தான் அது நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். வெளியில் பார்க்குறத மட்டுமே வச்சு, இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு சாக்லேட்ஸுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. பெரிய பெரிய கலர்ஃபுல் அட்ராக்டிவாக ஐட்டம்ஸாக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தோன்னா வந்துட்டு ரொம்ப குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சின்ன வயதில் வந்துட்டு அந்த பக்குவம் இல்லாதது, அந்த அனுபவம் இல்லாத தன்மை வந்துட்டு நமக்கு என்னத்தை சொல்லும் அப்படின்னா, நம்ம நினச்சிட்டோம், நமக்கு பிடிச்சிருச்சு, அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதுக்கப்புறம் தான் நம்ம உண்மை என்னென்னு ஆராய தொடங்குவோம். ஒவ்வொரு விவரம் தெரிய தான் வந்துட்டு நம்ம ஆராய தொடங்குவோம்.
அப்போ என்ன நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு உடனே நமக்கு இது நடக்கணும், உடனே இது கிடைக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம, யூ ஹேவ் டு வெயிட். லெட் டைம் ஹீல்ஸ் யூ. லெட் டைம் டெல்ஸ் யூ த பெஸ்ட் ஆன்சர். த நீங்கள் வந்துட்டு காலத்தின் கைகளில் வந்துட்டு அதை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான். காலம் வந்துட்டு உங்களை வந்துட்டு நகர்த்தி கொண்டு போகும். நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தூங்கினாலும் அழுதுகிட்டு தூங்கினாலும் அடுத்த நாள் காலையில் சூரியன் வந்துடும். நீங்கள் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு படுத்தாலும் அதே தான். நம்ம மனநிலை மட்டும்தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கணுமே தவிர, இது நடந்துருச்சு அப்படிங்கிறத யோசிக்கிறதோ, எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதோ அது வந்துட்டு தேவையில்லாத ஒன்று. ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது எதுவாக நடந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் தான் இந்த வயது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது. இப்போ 20 வயசில் இருந்த நானே தான். நான் வந்துட்டு எதுவுமே மாறலை. ஆனால் எனக்கு அன்னைக்கு பிடிச்சது இன்றைக்கி பிடிக்கல, அன்னைக்கு பிடிக்காத ஒன்று இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். அன்னைக்கு கிடைச்சது வந்துட்டு அன்னைக்கு ஒரு வேளை அது வந்துட்டு சைக்கிள் கிடச்சிருந்ததுன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நான் சைக்கிள் கிடைக்காத காலத்துலேருந்து 40 வயசில் வந்துட்டு ஒரு கார் வாங்குகிறேன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தானே. அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டியது எல்லாமே, இன்றைக்கி எனக்கு ஒன்று நடக்கலை, இன்றைக்கி எனக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா அதை விட நல்லது, அதை விட சிறந்தது வந்துட்டு அதை நோக்கி நீங்கள் பயணிச்சிட்ருக்கிறீங்க. இன்றைக்கி கிடைக்கல, ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை வந்துட்டு காலத்தின் கைகளில் ஒப்படைச்சிட்டு கம்முன்னு போகணும். ஆமாம், இதுதான் வந்துட்டு காலச்சக்கரம் அப்படிங்கிற பதிவு வந்துட்டு நமக்கு தரக்கூடிய ஒரு $1,000,000 மெசேஜ். ஓகே, தேங்க்யூ.